Okay, so next problem is 160 intersection of two linked list. Okay. Given the heads of two singly linked lists, head A and head B, return the node at which the two lists intersect. If the two linked lists don't have any lists have no intersection at all, return null. For example, following two linked lists begin to intersect at C1, at the node C1. Yeah, so then the A1, A2, next node is C2, C1. இந்த ரெண்டாவது லிங்க் லிஸ்ட்டுக்கும் அதே மாதிரி B3க்கு next node வந்து C1. So அது ரெண்டும் intersect ஆகுது. The test cases are generated such that there are no cycles anywhere in the entire linked structure. So cycle எதுவும் இல்லை, which is good. Note that the linked list must retain original structure after the function returns. So basically நம்ம எடுத்து இந்த டேட்டாவை எதுவும் டேமேஜ் பண்ணிடக்கூடாது. ரெண்டு டேட்டாவும் அப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகே, அப்புறம் custom judge. The inputs to the judge are given as follows. Your program is not given these inputs. So இது நமக்கு தேவையில்லாத info. Actually, I mean, maybe there is some clue here, but இப்போதைக்கு அதை skip பண்ணிடுவோம். The judge will, okay, so yeah, இந்த எக்ஸாம்பிள் போவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெண்டு லிங்க் லிஸ்ட் இருக்கு. ஸோ அதில் நம்ம ஏதாவது அது இன்டர்செக்டிங் இன் எனி நோட் அப்படின்னு செக் பண்ணணும். ஓகே, ஸோ இதை எப்படி பண்ணலான்னு முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். லைக் நீங்கள் யாராவது வாலண்டியர் பண்ண முடியுமா, ஏதாவது ஆல்கரிதம், என்ன ஆல்கரிதம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி. லைக் இப்போ வெறுமனே இந்த ப்ராப்ளம் ரெண்டு லிங்க் லிஸ்ட் உங்களுக்கு இருக்கு, ரைட்? உங்களுக்கு ரெண்டு ஹெட் நோட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த 5 and 4 நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க மேனுவலாக பண்ணணும்னா? ஸோ அதுதான் வந்து ஆல்கரிதம். லைக் ஸோ எனி வாலண்டியர்ஸ்? How about தமிழ் அரசன்? திங்க் பண்ணி சொல்ல முடியுமா, லைக் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி? சரி, வேற யாராவது? How about பவித்ரன், பவின்? ஆர் அண்ணாமலை? ஸோ இப்போ லைக் லெட்ஸ் சே, இப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு 25 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம் இல்லையா? மேபி 25 மேலே கூட பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ இப்போ நம்ம இப்போ ஒரு மொத்தம் இதில் இருக்க ஒரு 50 ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகே, பட் உங்க இன்டர்வியூ சுச்சுவேஷன்ல இந்த 50 ப்ராப்ளம் தான் வரும்னு இந்த 50க்குள்ள தான் ஏதாவது கேட்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. லைக் இட் டெஃபினெட்லி chances are very high, like it could be something else, right? So நீங்க இன்டர்வியூ சிச்சுவேஷன்ல யூ ஷுட் பி ஆன் யுவர் டோஸ். இந்த மாதிரி லைக் ஏதாவது உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் இருந்ததுன்னா லைக் திங்க் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணி சொல்ல முடியணும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அப்போ அது வந்து ஹை ப்ரெஷர் சிச்சுவேஷன், ரைட்? இப்போ அது மாதிரி கிடையாது, ரைட்? சும்மா நம்ம வெறுமனே டிஸ்கஸ் தான் பண்ணுறோம், லேர்ன் பண்ணிடுவோம் இங்கே. பட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யாராவது லைக் 2-3 ஆங்கிள் இருந்து திங்க் பண்ணி பார்த்து we should be able to come up with some mechanism இல்லையா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஐடியா ப்ரொப்போஸ் பண்றேன். லைக் இங்க லிங்க் லிஸ்ட் இருக்கு. ஸோ நாம வந்து இதுல லைக் we can walk through இந்த லிங்க் லிஸ்ட் ஒவ்வொரு நோடா, லைக் இந்த ஹெட் ஏல இருந்து ஆரம்பிச்சு then we can put them in a set. நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோமே அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர், ஒரு செட்ல போட்டுட்டு எல்லா நோட்ஸையும், அப்புறம் then when we walk then we start walking through
this head B ல இருந்து ஆரம்பிச்சு then we can just go one by one over நோடா செக் பண்ணிட்டு அந்த செட்ல இந்த நோட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம் இல்லையா? அந்த செட்ல அந்த நோட் ஏற்கனவே இந்த நோட் இருக்குன்னா then that means like that's the intersection point, right? So அது ஒரு one way to solve this problem. Okay, so இது மாதிரி there can be other ways as well, right? So அது வந்து நான் சொல்றது இந்த வேல்யூஸ் ஆட் பண்ணக்கூடாது செட்ல, ரைட்? we have to just put the node themselves, நோட் ஆப்ஜெக்ட்ஸே வந்து செட்ல போட்டு வச்சிடலாம். ஓகே, ஸோ அது ஒரு ஐடியா. இப்போ அது மாதிரி வேற ஏதாவது ஐடியாஸ் யாராவது சஜஸ்ட் பண்ண முடியுமா? just think of this as an actual interview. Okay, so இந்த கொஷின் இது வரைக்கும் நீங்க பார்த்தது இல்லை. ஓகே, ஸோ பட் யூ ஸ்டில் நீங்க ஏதாவது எஃபர்ட் எடுத்து ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா தான் வந்து you may be able to solve it. அப்போதான் வந்து இன்டர்வியூவர்ஸ்க்கு லைக் they may give you some clues as well, hints as well. நீங்க உங்களுக்கு தெரியலன்னா கூட பட் you should be like ஏதாவது like ஏதாவது there should be some attempt from your side. Okay, so இந்த செட் ஐடியா வந்து ஒர்க் பண்ணும் போல தோணுதா? லைக் what do you guys think? ரொம்ப குவைட்டா இருக்கீங்க எல்லாரும் இன்னைக்கு. எல்லாம் முடிச்சுட்டு தான் இருக்கீங்களா? சார் யா, go ahead Anto. சார் லிஸ்ட் ஏல இருக்கிற நோடு லிஸ்ட் பியில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இன்டர்செக்ஷன் நோடுன்னு சொல்லிடலாம் சார். சரி, அது எப்படி செக் பண்றது? லிஸ்ட் அந்த லிஸ்ட் ஏல இருக்க நோடு வந்து லிஸ்ட் பியில் இருக்கான்னு சொல்லி ஸோ ஈச் வேல்யூவாக போயிட்டு ஒவ்வொரு நோடாக போயிட்டு செக் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார். ஸோ லைக் மொத்தமா இது வந்து லிங்க் லிஸ்ட் இல்லையா? ஸோ சிம்பிளா வந்து இந்த நோடு வந்து அதுல இருக்கா அப்படின்னு செக் பண்ண முடியாது, ரைட்? இட்ஸ் நாட் லைக் அ செட் ஆப்ஜெக்ட். செட் ஆப்ஜெக்ட்னா லைக் இஸ் இட் இன் திஸ் ஆர் ஈவன் லிஸ்ட்னா கூட லைக் நம்ம வந்து அதுல இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம், ரைட்? இது வந்து லிஸ்ட் கிடையாது ஆனா, இல்லையா? ஸோ இது வந்து லிங்க் லிஸ்ட். ஸோ we can only start from the first node, அப்புறம் then we can keep walking to the last node. ஸோ அந்த மாதிரி பண்ணா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4 எடுத்துட்டு சரி 4 வந்து இதுல இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்கு we can start all the way from 5. ஓகே, இந்த நோடு வந்து 4 கிடையாது, இந்த நோடும் 4 கிடையாது, இந்த நோடும் கிடையாது அப்படின்னு சொல்லி வரிசையை போயிட்டே இருக்கலாம். ஸோ இங்கே ஒரு 4 வேல்யூ இருக்கு ஒரு நோட்ல, பட் திஸ் நாட் த சேம் நோட், ரைட்? இது ரெண்டு வேற நோட். ஸோ நம்ம வேல்யூ செக் பண்ணல, நோடே ஆர் தே த சேம் அப்படின்னு சொல்லி செக் பண்றோம், நோட் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ பேசிக்கலி ரெஃபரன்ஸ் வந்து ஈக்குவலா சேமா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மெமரியில் இது ரெண்டும் சேம் லொக்கேஷனில் இருக்கான்னு செக் பண்ணுறோம், ரைட்? ஸோ இது பேசிக்கலி ஸோ அந்த மாதிரி செக் பண்ணால் அது n ஸ்கொயர் ஆகிடும் இல்லையா? O of n ஸ்கொயர் ஆகிடும். ஸோ என்ன ஒவ்வொரு நோடாக எடுத்து தென் இதில் ஒவ்வொரு நோடாக வாக் பண்ணி பார்க்கணும், ரைட்? ஸோ அந்த தென் அப்போ O of n ஸ்கொயர் ஆயிடுச்சுன்னா தென் ஆப்வியஸ்லி டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இட்ஸ் இஸ் வெரி புவர் பெர்ஃபார்மிங் அப்படின்லாம். பட் அட்லீஸ்ட் யா தட்ஸ் ஒன் வே to solve it, right? So definitely, okay, good job. So yeah, where are the ideas? சார் go ahead. சார் Anything? அந்த ஸ்கிப் வேல்யூஸ் வரைக்கும் ரெண்டு லிஸ்டையும் டிராவல் பண்ணலாமா சார்? சரி, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஸோ அந்த சார் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் skip எடுத்துட்டோம்னா A, ஸ்கிப்னு ஒரு skip வேல்யூ B. இருக்குல்ல சார்? யா, அது வந்து ஆக்சுவலா இங்க அது வரைக்கும் இன்புட்ல இருக்கு. ஐ மீன் இந்த இன்புட்ல இருக்கு. இங்க வந்து இதுல இந்த இந்த ஆனா இந்த கெட் இன்டர்செக்ஷன் நோட் மெத்தடுக்கு வந்து அது ஆக்சுவலி உள்ள வராது அது. ஓகே, இங்க நமக்கு வெறுமனே ஹெட் ஏ ஹெட் பி மட்டும்தான் இருக்கு இந்த மெத்தட்ல. ஓகே, இந்த ஸ்கிப் ஏ ஸ்கிப் பிங்கிறது வந்து
அவங்க இன்டர்னலா யூஸ் பண்ற டேட்டா அது வந்து இந்த மெத்தடுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா ஆன்சர் நமக்கு இதுலேயே தெரிஞ்சிருமே இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கிப் ஏ ஸ்கிப் பி ஸ்கிப் ஏ ஸ்கிப் பி வந்து இங்கே காட்டியிருக்காங்க எதுக்காக இந்த இந்த இதை ரீட் பண்ணால் அது எதுக்காக அப்படின்னு கரெக்டாக தெரிஞ்சிடும். ஓகே, பட் அது வந்து எனிவே வி கேனாட் ஆக்சஸ் தட் டேட்டா. நம்மக்கிட்ட இருக்கிறது ஹெட் ஏ ஹெட் பி மட்டும்தான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? முதல் வந்து இப்போ அந்த நான் சஜஸ்ட் பண்ண அந்த செட் மெத்தட் செட் ஆல்கிரிதம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் வந்து டிக்ளேர் பண்ணேன் ஒரு ஏ செட் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த லிஸ்ட் ஏக்கு உண்டான செட் இது. ஓகே, ஸோ அதை வந்து டிக்ளேர் பண்ணிட்டு தென் ஒயில் இங்கே கரண்ட் ஸோ ஹெட் ஏ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இது செட் ஏன்னு போட்டுக்கிறேன். அது ஜஸ்ட் ஸோ நேமிங் எல்லாம் கன்சிஸ்டண்டாக இருக்கிற மாதிரி. ஸோ கரண்ட் ஏ அப்படி வந்து வில் ஸ்டார்ட் அட் ஹெட் ஏ. அப்புறம் ஒயில் கரண்ட் ஏ செட் ஏல இதை ஆட் பண்ணிடுறேன். கரண்ட் ஏ கரண்ட் ஏவை மூவ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணால் இந்த செட் ஏல இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் லிஸ்ட் இருக்க எல்லா நோடும் ஆட் ஆகிடும் இல்லையா? ஸோ தென் அப்புறம் கரண்ட் பின்னு ஒன்று டிக்ளேர் பண்ணிட்டு ஈக்குவல் டு ஹெட் பி தென் ஒயில் கரண்ட் பி. now if இந்த current b node வந்து in set a இந்த current b node set a ல இருந்தா then we can return current b node. That's the intersection point. Yeah, so இப்படியே இங்கேருந்து while loopல ஒவ்வொரு நோடா வாக் பண்ணிட்டு வர்றோம். So at some point this node இந்த நோடு வந்து ஏற்கனவே இருக்கிற இந்த செட் ஏல இருக்கும், ரைட்? இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருந்ததுன்னா so then we can simply return on the current b. Otherwise we can simply keep moving current b equal to current b dot next. Then intersection point எதுவுமே இல்லைன்னா simply we have to return none ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது either we can put here return statement போடலாம், இல்லை அது வெறுமனே empty none தான் return பண்ணுறதுனால we can even bypass skip this. Anyway by default return statement ஒரு ஃபங்க்ஷனில் இல்லைன்னா none தான் return ஆகும். ஓகே, ஸோ இது இப்போ ஒர்க் பண்ணுதான்னு பார்ப்போம். இது கிளியரா இருக்கா? எல்லாருக்கும் புரியுதா? யாருக்காவது இது கிளியரா இல்லைன்னா சொல்லுங்க, லைக் வில் வாக் த்ரூ திஸ். ஸோ இங்கே த ரீசன் இங்கே செட் ஏ அப்படி சொல்லி இந்த செட் டேட்டா ஸ்ட்ரக்சர் நான் யூஸ் பண்ணியிருக்க ரீசன் என்னன்னா லைக் ஸோ தட் இந்த கரண்ட் பி இன் செட் ஏ கால் வரும்போது திஸ் வில் பி ஓ ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்சிட்டி. அதுக்கு பதிலாக இங்கே இதை நான் லிஸ்ட்டாக கூட வச்சுக்கலாம். ஆக்சுவலாக சிம்பிள் லிஸ்ட்டாக கூட வச்சுக்கலாம். ஆனால் லிஸ்ட்டாக வச்சுருந்தா லுக்அப் இன் அ லிஸ்ட் இஸ் என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி ஓ ஆஃப் என் இல்லையா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ இஃப் இது ஓ ஆஃப் 1 இருந்ததுன்னா தென் பேசிக்கலி இந்த ஒயில் லூப் வந்து ஓ ஆஃப் என் ஸ்கொயர் ஆகிடும், ரைட்? பிகாஸ் இங்கே வில் ஹாவ் டு கோ த்ரூ ஈச் நோட் இன் திஸ் list B, and then we'll have to be checking each of those nodes against all of the nodes in list A, right? So அது O of n square ஆயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த செட் யூஸ் பண்ணுறேன். ஸோ செட் வந்து வில் அதில் டிக்ஷனரியில் இருக்க மாதிரியே செட்லையும்
O of 1 தான் லுக்அப் டைம். ஓகே, ஸோ இப்போ இது ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது கண்டுபிடிச்சிருச்சு இந்த கோடு, ரைட்? இன்டர்செக்ஷன் இஸ் அட் 8ன்னு சொல்லி. ஓகே, ஸோ இது பாஸ் ஆகுது இந்த டெஸ்ட் கேஸுக்கு. ஓகே, மற்ற டெஸ்ட் கேஸுக்கும் பாஸ் ஆகுதுன்னு பார்ப்போம், மற்ற எக்ஸாம்பிள்ஸுக்கும். ஓகே, ஸோ மூணுக்கும் பாஸ் ஆகுது இந்த இங்கே இருக்க 3 எக்ஸாம்பிள்ஸுக்கும். ஓகே, ஸோ இதை சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நாட் பேட், எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுது. அண்ட் தென் தட் about 51% faster than 51% of submissions. ஸோ இன்னொரு வாட்டி சப்மிட் பண்ணி பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட இருக்கலாம். ஓகே, 61% வந்துச்சு கிட்டத்தட்ட. ஸோ இப்போ வந்து இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்ப்போம். யாராவது சொல்ல முடியுமா இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு குயிக்கா? சரி, அபவுட். ஸோ யார் சொன்னது? ஆண்டோ. ஹே, ஸோ இங்க வந்து 2 லிஸ்ட் இருக்கு இல்லையா ஆண்டோ? ஸோ O of என்னன்னா லைக் எல்லாருக்கும் வந்து ப்ளீஸ் மேக் இட் அ ஹேபிட். எப்போவுமே O of என்னன்னாலும் சரி, யூ ஹாவ் டு சே வாட் இஸ் n. அந்த மாதிரி சொல்லலைன்னா எசென்ஷியலி as though you are saying nothing. ஓகே, O of என்னன்னாலும் வாட் இஸ் n அப்படி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே என்னென்ன வாட் இஸ் n? என்ன வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹெட் ஏல இருக்கிற ஒவ்வொரு நோடா வந்து விசிட் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்றோம் சார். சார் இல்லை என்னன்னா என்ன பேசிக்கலி இஸ் இட் நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் லிஸ்ட் ஏ ஆர் நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் லிஸ்ட் பி? நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் லிஸ்ட் ஏ சார். இப்போ வந்து லிஸ்ட் ஏல ஒரே ஒரு நோட் இருந்து லிஸ்ட் பில 1 பில்லியன் நோட்ஸ் இருந்ததுன்னா will this take only one execution of one like ஒரு நோட் மட்டும் ஒரே ஒரு இட்டரேஷன் மட்டும் தான் எடுத்துக்குமா இது? இல்ல பிகாஸ் இங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஒயில் லூப் இருக்கு. இங்க வந்து நம்ம லிஸ்ட் ஏல இருக்க ஒவ்வொரு நோடும் விசிட் பண்றோம். அப்புறம் இங்க இன்னொரு ஒயில் லூப் இருக்கு, இதுல லிஸ்ட் பில இருக்க ஒவ்வொரு நோடும் விசிட் பண்றோம் இல்லையா? அப்போ there are 2 factors இங்க, ரைட்? ஸோ அப்போ இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி கூட 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ அப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னது? m plus n. யா, ஸோ n plus m ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஸோ அதுக்காக தான் நான் சொல்றது, லைக் நான் சொல்றேன் அந்த எப்போவுமே என்னன்னா லைக் வாட் இஸ் n அப்படி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, அப்போ இந்த மாதிரி சொல்ல நீங்க ட்ரை பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்க வந்து லைக் இந்த மாதிரி எப்போவுமே 2 இன்புட் பேராமீட்டர்ஸ் இருக்குன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு யூஸ்வலி the time complexity will be a factor of those. It could be either n times n or n plus m இந்த மாதிரி வரும். ஓகே, அதை மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ இங்க வந்து டெஃபினெட்லி இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி will be n plus m. ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒஸ்ட் கேஸ் நம்ம வந்து ஒஸ்ட் கேஸ் இதுல இன்டர்செக்ஷன் பாயிண்டே இருக்காது. ஸோ நம்ம we may have to visit each node in list A and அப்புறம் லிஸ்ட் பில கூட ஒவ்வொரு நோடும் நம்ம விசிட் பண்ண வேண்டியிருக்கலாம். ஸோ அதுதான் ஒஸ்ட் கேஸ் இல்லையா? ஸோ அதனால n plus m ஆயிடும் இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு பார்த்தா இதுக்கு இந்த செட்ல வில் பி ஆடிங் ஈச் ஆஃப் த நோட்ஸ் இன் லிஸ்ட் ஏ இல்லையா? ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வில் பி O of n. ஸோ இந்த பியில் இருக்க நோட்ஸ் எல்லாம் நம்ம எதுலேயுமே ஆட் பண்ணல, விச் இஸ் ஓகே. மற்றபடி இந்த கரண்ட் ஏ கரண்ட் பின்னு 2 வேரியபிள் தான் டிக்ளேர் பண்ணுறோம். தீஸ் ஆர் O of 1
டைம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, அது வெறும் ரெஃபரன்ஸ் தான். பட் இந்த செட் மட்டும் தான் க்ரோ ஆகிட்டே இருக்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் இல்லையா? ஸோ அதனால அதுக்கு அதில் பொட்டன்ஷியலி வி மே ஹேவ் டு சரி எம் என்ன எம் எப்படி வேணும் வச்சுக்கலாம். ஓகே யா. ஸோ என் வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் லிஸ்ட் ஏன்னா, ஸோ இட் த செட் ஏ வில் ஹாவ் தட் மெனி நோட்ஸ் இல்லையா? ஸோ இது ஒர்க் பண்ணுது, ரைட்? பட் இது திஸ் நாட் த மோஸ்ட் ஆப்டிமல் சொல்யூஷன் ஆக்சுவலா. ஸோ ஹோம்ஒர்க் உங்களுக்கு வந்து லைக் இதை இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படி இதே இந்த சொல்யூஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்ஸ் எவ்ரிபடி.